அடக்கி வைப்பதால் ஏற்படும் ஆபத்துகள். பொது கழிப்பறையில் கிருமி தொற்று ஏற்படும் அச்சத்தால் பலர் சிறுநீரை அதிக நேரம் அடக்கி வைப்பார்கள். அதனால் இது பல்வேறு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றனர். சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைப்பது சில உடல்நல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு கூடுதல் ஆபத்துகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைத்தால் சிறுநீரப்பையில் அழுத்தத்தை அதிகரித்து சிறுநீரப்பையில் எரிச்சல் மற்றும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். மேலும் சிறுநீரக பையின் தசைகள் செயல்படும் விதத்தை பாதித்து பாக்டீரியாக்கள் வளர சாதகத்தை சூழ்நிலையும் உருவாக்கிறது. இதனால் திரும்ப திரும்ப சிறுநீரக பாதையை நோய் தொற்றுக்கள் சில சமயங்களில் சிறுநீரக தொற்றுக்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. சிறுநீரை அடக்கி வைப்பது அல்லது சரியாக உட்காராமல் சிறுநீரை கழிப்பது ஆகிய இரண்டு பழக்கங்களும் இடுப்பு, தலை மற்றும் தசை பாதிப்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாரம்பரிய இந்திய கழிப்பறையில் பயன்படுத்துவது மிகவும் ஆரோக்கியமானது என மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த நிலையில் இடுப்பு தசைகள் தளர்வாக ஓய்வெடுப்பதால் சிறுநீரப்பை முழுமையாக காலியாகிறது. எனவே பொது இடங்களில் சுகாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் சிறுநீரை அடக்கி வைப்பதை தவிர்த்து உடலுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் முறையை பின்பற்றுவதே அவசியம். நாம் குளிக்கும் பொழுது நம் உடம்பிலிருந்து ஸ்ரீதேவியும் மூதேவியும் வெளியேறுவார்கள். குளித்து முடித்த பின்பு நம் உடம்பில் எந்த பகுதியை நாம் முதலில் துடைக்கிறோமோ அப்பகுதியின் வழியாக மூதேவி நுழைந்து விடுவாள் என்பது வழக்கம். அதனால்தான் முகத்தை முதலில் துடைக்காமல் முதுகை துடைக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள். முகத்தை முதலில் துடைத்தால் மூதேவி முகத்தின் வழியாக உள்ளே புகுந்து விடுவாள் என்பது நம்பிக்கை. முதுகை துடைத்தால் மூதேவி முதுகிலும் ஸ்ரீதேவி முகத்திலும் குடியேறுவார்கள்.